இந்தியாவில் டாப் 5 பேங்கோட லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்டை பற்றி பார்ப்போம். டாப் 5 பேங்க் எதை வச்சு கேட்டகரைஸ் பண்ணுறாங்கன்னா அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அசெட் இதை பொறுத்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. டாப் 5 பேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க், ICICI பேங்க், கோடாக் பேங்க், SBI பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். ஒரு பேங்க் நல்ல குவார்டர் ரிசல்ட் கொடுத்துருக்கு எதை பொறுத்து சொல்லுவாங்கன்னா மெயினாக எர்னிங் க்ரோத், அசெட் குவாலிட்டி, டெபாசிட் க்ரோத், இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இதெல்லாம் பொறுத்து பேங்க் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டாப் 5 பேங்கோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதில் ICICI பேங்க் மட்டும்தான் டபுள் டிஜிட் க்ரோத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் HDFC சிங்கிள் டிஜிட் க்ரோத்தில் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிமைனிங் பேங்க் பார்த்தீங்கன்னா SBI பேங்க், கோடாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதில் முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், அதாவது RBI இந்த இயர்ல மல்டிபிள் டைம் ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால பேங்கோட லெண்டிங் ரேட் வந்து ஃபாஸ்டா டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ஆனால் டெபாசிட் ரேட் வந்து ஸ்லோவாக தான் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ இந்த காரணத்துல நெட் ப்ராஃபிட் நல்லா அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சார்ட். ஸோ இதில் HDFC பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஸ்லைட்லி இயர் ஆன் இயர் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்லோ லோன் க்ரோத், ஸ்லோ டெபாசிட் க்ரோத். ICICI பேங்க் மட்டும்தான் ஈக்குவலா லோன் க்ரோத், டெபாசிட் க்ரோத் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது டெபாசிட் க்ரோத் இயர் ஆன் இயர் 14.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லோன் க்ரோத் இயர் ஆன் இயர் 13.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் HDFC பார்த்தீங்கன்னா டெபாசிட் க்ரோத் நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் லோன் க்ரோத் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி மற்ற பேங்கோட டெபாசிட் க்ரோத், லோன் க்ரோத் நல்லா அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்லோ லோன் க்ரோத்துக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ எக்கனாமிக் க்ரோத், ஹை இன்ஃப்ளேஷன் ரேட்டு, ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஹை ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டினிட்டி, RBIயோட டைட் ரெகுலேஷனால அன்செக்யூர்ட் லோன், மைக்ரோ ஃபைனான்ஸோட லோன் க்ரோத் நல்லா குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் லோன் க்ரோத் அஃபெக்ட் பண்ணியிருக்கு.